இனிய காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கல்வி நிலையங்களில் பிரிவினை கருத்துக்களுக்கு இடமில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடியாக தெரிவித்துள்ளார். நெல்லையில் 8ஆம் வகுப்பு மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், தீய திராவிட மாடல் திமுக ஆட்சியை அகற்றுவது ஒன்றே தீர்வு என கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டு ஹஜ் புனித பயணத்திற்கான பணிகளை பாதிக்கும் வகையில் தனியார் ஹஜ் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருப்பது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் அதிமுகவின் கொடி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பெயர், புகைப்படம் ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டுமென தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுள்ளார். இஸ்லாமியர்களுக்கான இஃப்தார் நோன்பு திறப்பு அவர்களுக்கு ஆதரவாக நின்று வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து போராடியது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அரசியல் செய்து வரும் நிலையில் அவருக்கு எதிராக அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் சஹாபுதீன் ராஸ்மி கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் தாக்குதலுக்கு உள்ளான பட்டியலின மாணவன் சின்னதுரை மீது மீண்டும் மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்கப்படுகிறது என சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்த புகாரை சிபிஐ விசாரித்து வருகின்றது. இந்நிலையில் குட்கா முறைகேடு வழக்கில் சிபிஐ பதிலளிக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை நாங்குநேரி மாணவன் சின்னத்துரையிடம் பழகி வசந்தம் நகர் அருகே வரவைத்து 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது. படுகாயமடைந்த மாணவன் சின்னத்துரை தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காணாமல் போன 9ஆம் வகுப்பு மாணவன் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐடி நிறுவன பெண் ஊழியர் ஒருவர் நேற்று கோவையிலிருந்து அரசு பேருந்தில் நெல்லைக்கு சென்றார். அப்போது அந்த பேருந்தில் நடத்துனராக இருந்த மகாலிங்கம் என்பவர் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் இதுகுறித்து செல்போன் மூலம் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து நெல்லை புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் நடத்துனர் மகாலிங்கத்தை போலீசில் புகார் செய்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் அரசு பேருந்து நடத்துனரை கைது செய்துள்ளார். திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் மகளுக்கு வரதட்சணை கொடுமை நடந்ததாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அப்போது இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் மகள் கனிஷ்கா தன் மாமனார் யுவராஜ் சிங் மற்றும் கணவர் பல்ராம் சிங் குறித்து பல்வேறு புகார்களை முன்வைத்தார். இந்நிலையில் அந்த பெண்ணுக்கு 3 முறை நிச்சயமாகி இருக்கின்றது, எல்லாமே மோசடி என்று இருட்டுக்கடை உரிமையாளரின் சம்பந்தி தெரிவித்துள்ளார். விஜயை நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டாம் என்று அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் காசி மேஜர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் குத்தாலிங்கம், வயது 32. இவர் கீழப்புலியூர் பகுதியில் துணிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று மதியம் குத்தாலிங்கம் தனது மனைவியுடன் கீழப்புலியூரில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு அரிவாளுடன் வந்த 4 பேர் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். மனைவி கண்முன்னே நடந்த இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் சரத்பாபு எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வருகிறார். அவரது நண்பரான அதே பகுதியைச் சேர்ந்த சிவராஜ் என்பவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தற்காலிக அமரர் ஊர்தி டிரைவராக பணிபுரிந்து வருகின்றார். இந்நிலையில் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட நண்பனை கார் ஏற்றிக் கொண்ட நபரால் செங்கல்பட்டில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஆனைமடுவு நீர்த்தேக்கத்திலிருந்து குடிநீர் தேவைக்காக நாளை முதல் 12 நாட்கள் தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே கீழப்புலியூர் பகுதியில் ரேஷன் கடை அருகே குத்தாலிங்கம் என்பவர் தன் மனைவியின் கண்முன்னே மர்ம நபர்களால் அரிவாளால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இந்நிலையில் சட்டம் ஒழுங்கு என்பது கைது செய்வது மட்டுமல்ல என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நானும் நீயும் சேரும்போது தாறுமாறுதான் என்று திருமணம் குறித்து பிரியங்கா அறிவித்துள்ளார். தொகுப்பாளினியாக பரிச்சயமானவர் பிரியங்கா தேஷ்பாண்டே தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இன்று பிரியங்காவிற்கு வசி என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே உள்ள சுரைக்காய்பட்டி கிழக்கு தெருவில் வசிக்கும் ராஜபாண்டி ஸ்னேகா தம்பதிக்கு தர்ஷிகா ஸ்ரீ என்ற குழந்தை உள்ளது. இந்த சிறுமி அந்த பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் படித்து வருகிறார். இந்நிலையில் அங்கன்வாடியிலிருந்து வீட்டுக்கு வந்த சிறுமி சோர்வுடன் காணப்பட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் குழந்தையிடம் விசாரித்த போது அங்கன்வாடி ஊழியர் சிறுமிக்கு சூடு வைத்தது தெரிய வந்தது. இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் அங்கன்வாடி ஊழியரின் வீட்டுக்கு சென்று இதுகுறித்து கேட்டுள்ளனர். அதற்கு குழந்தை சேட்டை செய்ததால் சூடு வைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த குழந்தையின் பெற்றோர் இதுகுறித்து போலீசில் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது.
இதில் அமைச்சர் கீதா ஜீவன் 22 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இபிஎஸ் பெயருடன் வந்த மின்னஞ்சல் மூலம் கேரள அரசு அலுவலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். கேரள மாநில பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. பாலக்காடு மாவட்டத்தின் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக இன்று காலை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனால் அந்த அலுவலகத்தின் ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். ஆண் காவலர்கள் தாக்கியதில் 3 பெண்கள் காயமடைந்ததற்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பயிற்சி அளிப்பதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை நிலவுகிறது. இதனை மாற்றவே கூட்டணி அமைத்து உள்ளோம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கட்டுமான கழிவுகளை அகற்றுவது குறித்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியாவின் கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒளிவிளக்காக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். வரும் கல்வியாண்டு முதல் பள்ளிகளில் காலை உணவில் அரிசி உப்புமாவுக்கு பதிலாக சாம்பாருடன் பொங்கல் வழங்கப்பட உள்ளது என சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி முட்டுக்கட்டை போடுவதாக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த 8ஆம் தேதி பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. இந்நிலையில் முதல்வர் தலைமையில் பல்கலை துணைவேந்தர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் இன்று சந்தித்தார். புத்தகம் தூக்க வேண்டிய கைகளில் வீச்சறிவாளுகளை பிடிக்கும் மாணவர்களைக் கண்டு தென் மாவட்டங்கள் பதறுகின்றனர். தமிழ்நாட்டில் மலையேற்றத்திற்காக இன்று முதல் மலையேற்ற வழித்தடங்களில் 23 வழித்தடங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்களும் உள்ளது என்று அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. வனத்தி பருவ காலத்திற்கு பின்னர் தமிழ்நாட்டில் இன்று முதல் மீண்டும் மலையேற்றங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்ததில் எந்த ரசாயனமும் செலுத்தப்படவில்லை என கண்டறியப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியின் தச்சநல்லூர் மண்டல அலுவலகத்தில் பணியாற்றும் பில் கலெக்டர் காளி வசந்த் வயது 27 ரூபாய் 4000 லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் களவுமாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஐநா சபை சொன்னதை உண்மையாக்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று தீபக் நாதன் பேட்டி அளித்துள்ளார். தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. பள்ளிகளில் மாணவர்கள் வருகை பதிவு அதிகரித்துள்ளது, கற்றல் திறன் மேம்பட்டுள்ளது, உடல் நலம் காக்கப்பட்டுள்ளது என இத்திட்டத்தால் பல பயன்கள் நிகழ்ந்து வருகின்றன. 2026 சட்டசபை தேர்தலில் பாஜக டெபாசிட் கூட வாங்காது என்று RS பாரதி தெரிவித்துள்ளார். நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசியதாக சீமானுக்கு எதிரான வழக்கில் வீடியோ ஆதாரங்களை பார்த்துவிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாநில உரிமைகளுக்காக ஓங்கி எழும் முதலமைச்சரின் முயற்சிகள் வெற்றியடையும் என்று மதிமுக MP வைகோ தெரிவித்துள்ளார். நீலகிரியில் கோடை சீசனையொட்டி மே 1ஆம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக SP நிஷா தகவல் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாமாலபுரம் பேரூராட்சி தலைவராக உள்ளவர் திமுகவை சேர்ந்த விநாயகா பழனிசாமி. இவரது ஏற்பாட்டில் முதல்வர் ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி சமாலபுரத்தில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. திமுக நீர்மோர் பந்தலுக்காக குப்பை வண்டியில் சென்ற குடிநீரை கண்டு அதிர்ச்சி வீடியோ வெளியானது. இதற்கு கண்டனங்கள் வலுக்கின்றன. நீங்க வசிப்பது வக்ஃப் நிலம் வாடகை கொடுங்க என்று கேட்டதும் ஒரு கிராமமே அதிர்ச்சி அடைந்துள்ளன. வேலூரில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி எழும்பியுள்ளது. IPL 2025 சூப்பர் ஓவரில் ராஜஸ்தானை டெல்லி வீழ்த்தியது. மைதானத்தில் பேட்டிங்கை தொடங்கும் முன் ராகுல் திரிபாதி மேற்கொள்ளும் வார்ம் அப் இப்போது இணையதள கிரிக்கெட் ரசிகர்களிடம் விமர்சனம் பொருளாகி இருக்கிறது. நடனம் ஆடுகிறார், ஆடுகளத்தில் தூள் வாழ்கிறார் என்றெல்லாம் ரசிகர்கள் கேலி செய்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் BCCIயின் ஒப்பந்த பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயர் IPL தொடரில் கேப்டனாக கோப்பை வென்று கொடுத்த கொல்கத்தா அணியிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார். கேப்டனாக கம்பீர், கோலியை பின்னுக்கு தள்ளிய ஸ்ரேயாஸ் ரோஹித் தோனிக்கு பிறகு 3வது சிறந்த கேப்டன். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,520 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,815 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. சேலம் மாவட்டம், மேட்டூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்பு குட்டுப்பட்டியில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.